ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்னைக்கு பங்களா எபிசோடோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். பின்னால் மூடியிருந்த கண்ணாடி ஜன்னலில் நிழல் தெரிவது போல இருந்தது. மேத்யூஸின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. கையில் டார்ச் லைட் எடுத்துக்கொண்டார். வெளிச்சத்தில் ஜன்னல் பக்கமாக அடித்தார். அங்கே யாரும் இல்லை. ஜன்னல் மூடியபடியே தான் இருந்தது. ஜன்னலின் கொக்கியை விளக்க முயற்சித்தார். முடியவில்லை. நாட்கள் அதிகமாக இருந்ததால் துருப்பிடித்திருந்தது போலும். முயற்சித்தார். டிக் என்ற சப்தத்துடன் ஜன்னல் திறந்து கொண்டது. பங்களாவை ஒட்டி விசாலமான வளர்ந்திருந்த ஒரு மரம். கிளைகள் அசைந்து காற்று வர அதன் சத்தம் கேட்டது. காற்று அதிகமாகவே சத்தமும் அதிகமாகியது. மரத்தின் பயங்கர அசைவை கவனித்த போது பலமாக ஏதோ ஒன்று மரத்தில் அமர்ந்து ஆட்டுவது போல தெரிந்தது. இலைகளின் பகுதி நிறைந்து இருட்டாக இருந்ததால் மேத்யூஸினால் எதையும் பார்க்க முடியவில்லை. அதனால் மேத்யூஸ் ஜன்னலை மூடி கொக்கி போட்டுவிட்டு தான் அமர்ந்திருந்த பழைய இடத்திற்கே வந்து மீண்டும் அமர்ந்தார். மேஜையின் மீது இருந்த சிறிய சிம்னி விளக்கின் உதவியால் அவர் ஒரு தடவை அறையை சுற்றி பார்த்தார். அறையில் இருந்த கட்டில் ஈட்டி மரத்தால் அலங்காரத்துடன் செய்யப்பட்டிருந்தது. பழைய கட்டில் என்றாலும் பார்க்க படுக்க வசதியாகவே இருந்தது. கட்டிலின் பின்னால் சுவற்றில் ஒரு பெரிய அலமாரி இருந்தது. அதற்கு 2 கதவுகள். அவையும் வேலைப்பாடு மிகுந்த கதவுகளாக இருந்தன. கதவுகளின் கைப்பிடிகள் பித்தளை குமிழ்களில் இருந்தன. சேர், கட்டில், மேஜை, ஒரு சின்ன டீபாய், இவைதான் அந்த அறையில் இருந்தவை. மேஜையின் மீது இருந்த இன்னொரு பொருள் மேத்யூஸின் கவனத்தை கவர்ந்தது. அது ஒரு அலங்காரமான சிறிய பூந்தொட்டி. அதில் வைக்கப்பட்டிருந்த பூக்கள் வாடி உலர்ந்திருந்தன. ஒருவேளை இவை பிளாஸ்டிக் பூக்களா? சந்தேகத்துடன் மேத்யூ ஒரு பூவை எடுத்து பார்த்தார். போகன்வில்லா வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பூவைத்தான் அவர் கையில் எடுத்தார். அலங்கரிப்பதில் மிகவும் விருப்பமுள்ளவர்கள் யாரோ தான் இப்பூச்செடிகளை தொட்டியில் வைத்திருக்க வேண்டும். இந்த அறையில் வேறு யாரோ இதற்கு முன் தங்கியிருந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக டைரி விஷயம். முதலில் ஏன் 5 பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஃபெர்குசனை கண்ட விஷயம் மட்டும் அதில் கிழிக்கப்படாமல் இருந்தது எப்படி? வியப்பாக இருந்தது மேத்யூவிற்கு. அவருக்கு தூக்கம் வரவில்லை. 2 பேர் தாராளமாக படுக்கக்கூடிய கட்டில். அதில் வெல்வெட் படுக்கை விரிப்பு. விரிப்பில் பூக்களை சிறந்த சித்திர வேலைப்பாடு. அதில் படுப்பதே ஒரு சுகம்தான். மேத்யூஸ் மீண்டும் ஒரு தடவை கதவு, ஜன்னல் முதலியவை நன்றாக பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்பதை சோதித்துவிட்டு படுக்கையில் வந்து படுத்தார். தூக்கம் வராததால் இப்படியும் அப்படியுமாய் புரண்டு படுத்தார். மனதில் பல எண்ணங்கள். எங்கோ பலமாக மணி யோசை. மேத்யூஸ் ஒன்று விடாமல் எண்ணினார். 12. டைரி ஞாபகம் வரவே மேத்யூஸ் சட்டென்று ஜன்னல் பக்கம் பார்த்தார். அங்கே ஒன்றும் இருக்கவில்லை. எல்லாருமே நிசப்தமாக இருந்தது. தலையிலிருந்து கீழே ஒரு முடிவு இருந்தாலும் பலமாக சப்தம் கேட்கும் மயான அமைதி. மேத்யூஸ் தூங்குவதற்கு முயற்சித்தார். டான் என்று ஒரு சப்தம். அதுவும் கடிகார மணி சப்தம். மணி 12 ஆகியிருந்தது. அதனால் கண்கள் இறுக மூடிக்கொண்டு மேத்யூஸ் தூங்க ஆரம்பித்தார். சற்று நேரம் தூங்கிய பின் திடுக்கிட்டு எழுந்தார். உட்கார்ந்தார். கதவை திறப்பது போன்ற சப்தம் கேட்டது. கண்களை நன்றாக திறந்து அவர் வாயில் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். விளக்கு வெளிச்சம் சற்றே மங்களாக இருந்தாலும் மேத்யூஸ் தொடர்ச்சியாக வாயிலை பக்கமே பார்த்தார். கதவு திறக்கப்படவில்லை. பின் சப்தம் எங்கே இருந்து வந்தது? ஒருவேளை தனது மனப்பிரமையா இருக்குமோ? தலை லேசாக உயர்த்தி பின்பக்கம் பார்த்தவர் திடுக்கிட்டார். பின்பக்கம் இருந்த அலமாரி பாதி திறந்திருந்தது. இவர் படுக்கும்போது அலமாரியின் 2 கதவுகளும் மூடியளவா இருந்தன. விருந்தாளியாக வந்த இடத்தில் அலமாரியை திறந்து பார்ப்பது அநாகரிகம் என்றுதான் மேத்யூஸ் நினைத்தார். ஆனால் இப்போது அலமாரி எப்படி திறந்திருந்தது? இதை திறந்தவர்கள் யார்? படுக்கையிலிருந்து அவர் எழுந்தார். மேஜையின் மீது இருந்த விளக்கின் திரியை உயர்த்தி பிரகாசமாக்கினார். வெளிச்சத்தில் அலமாரியில் தரித்த புத்தகங்கள் அடிக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். புத்தக பிரியானான அவர் மெதுவாக அலமாரி அருகே போனார். புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் முதலில் இருந்த 3 புத்தகங்களுக்கு பக்கத்தில் சிறிய இடைவெளி. அங்கு இருந்த ஒரு புத்தகத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். ஏனெனில் புத்தகங்களில் 1, 2 என்ற எண்ணிக்கைகள் நன்றாக குறிப்பிடப்பட்டிருந்தன. அதில் 1, 2, 3, 4 எண்கள் பிறகு 6, 7 என்று தொடர்ந்தன. 5ஆம் எண்ணில் உள்ள புத்தகத்தை காணவில்லை. புத்தகத்தின் பெயர்களும் எண்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டிருந்தன. துர்மந்திரவாதம் என குறிப்பிட்டுள்ள புத்தகங்கள் அங்கே காணப்பட்டன. மந்திரவாதங்கள் 2 வகைப்படும் என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுபவை, கெட்ட காரியங்களுக்கு உபயோகிக்கப்படுபவை என்று அவைகளை நன்கு பிரிக்கலாம். துர்மந்திரவாதம் பற்றிய புத்தகங்கள் எண் 5. அதுதான் இப்போது காணாமற் போயிட்டது என்பதை அறிந்தார் மேத்யூஸ். முதல் 4 பக்கங்கள் எழுதப்பட்டிருந்தவை எல்லாம் நல்ல விஷயங்களை குறித்தே இருந்தன. 6வது எண்ணுள் தான் வில்சன் மேத்யூஸ் தான் படுத்திருந்த அறையில் அலமாரியில் இருந்த நீங்கள் இப்புத்தகத்தை எடுத்திருக்க வேண்டும். 6வது எண்ணுள்ள புத்தகத்தை பல காலமாக யாரும் தொடாத நிலையில் மக்கி போயிருந்தன. அதனால் 5ஆம் நம்பருள் புத்தகத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும்.
நல்ல விஷயங்கள் குறித்த புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன என்றால் கெட்ட விஷயம் குறித்த புத்தகங்களை நிச்சயம் யாரும் எடுத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்த மேத்யூஸ் அலமாரியின் கதவுகளை மூடிவிட்டு வாயில் கதவின் அருகில் போய் பார்த்தபோது அது நன்றாகவே மூடியே இருந்தது. 5ஆம் நம்பருக்குள் இருந்த புத்தகத்தை எடுத்தவன் எப்படி வெளியே போனான்? சந்தேகத்தோடு மெதுவாக கதவை திறந்து பார்க்க இரு பக்கமும் போகும் வழி தென்பட்டது. வெளியே வந்தபோது நல்ல இருட்டு. இடது பக்கம் சற்று தொலைவில் வெளிச்சம் தெரிவது போல இருந்தது. அதை நோக்கி கையில் டார்ச்சுடன் அவர் முன்னேறினார். 8 கதவுகளை தாண்டி போன பிறகுதான் வெளிச்சமான இடம் கண்களில் தெரிந்தது. மரப்பலகைகளில் நடக்கும் ஓசை வராமல் மெதுவாக நடந்த அவர் சற்று தூரத்தில் சிறிய விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பெண் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். இவர் சத்தத்தை கேட்ட அவளும் தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவனை பார்த்து மேத்யூஸ் பயந்து விடவே அவள் உருவத்தில் திடீரென மாறுதல். அவள் ஒரு அழகியாக காட்சியளித்தாள். வரைந்தது போன்ற புருவங்கள், அழகான பெரிய கண்கள், நீண்ட நாசியும் சிவந்த அதரங்களும் அவள் அழகை அதிகமாக்கின. அவளது வெண்ணிற ஆடை பளிரிட்டது. அதன் ஊடே அவளது அழகான உடல் தெரிந்தது. அந்த புத்தகம் அவள் முன்னால் விரிந்து கிடந்தன. நீங்கள் யார்? அவள் கேட்டாள். நான் வில்சன் மேத்யூஸ். நான் படுத்திருந்த அறையில் அலமாரி இருந்ததா நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்திருக்க வேண்டும். ஓ, நான் புத்தகத்தை எடுத்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்றபடி அவள் புத்தகத்தை மூடினாள். அதில் 5ஆம் நம்பர் என்று குறிப்பிட்ட துருமந்திரவாதம் என்று எழுதப்பட்டிருந்தது. என் பேர் ரோஸ்மேரி. இது போன்ற புத்தகங்களை படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே எடுத்த ஒரு நாற்காலியில் மேத்யூஸ் உட்கார்ந்து கொண்டார். அவரது அறையில் இருந்த சகல சாமான்களும் இங்கே இருந்தன. படுக்கை மட்டும் இல்லை, அலமாரியும் இருந்தது. இந்த இரவில் எப்படி நீங்கள் வந்தீங்க? இந்த பங்களாவில் தான் இருக்கீங்களா? ஓ, நீங்கள் இந்த பங்களாவை வாங்க வந்தார் அல்லவா? நான் அருகில் தான் இருக்கேன். வாட்ச்மேனுக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்கேன். இப்போ என்ன செய்றீங்க? நான் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறேன். இப்போது லீவில் இருக்கேன். இந்த இடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு பயமாக இல்லையா? இங்கே ஒரு வயதான வாட்ச்மேன் தானே இருக்கிறார். நான் யாரை கண்டு பயப்படணும்? தொடர்ந்து அவள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீதியை நாளைக்கு படித்துக் கொள்கிறேன், வாருங்கள் உங்கள் அறைக்கு போகலாம் என்று சொல்ல இருவரும் வில்சன் மேத்யூ அறைக்குள் போனார்கள். அவள் உள்ளே வந்தவுடன் நல்ல மனம் வீசியது. அவளாக புத்தகத்தை அலமாரியில் பழைய இடத்தில் வைத்தாள். நாம் இப்போது தூங்கலாமா? அவள் சிரித்து கொண்டே கேட்டாள். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பாக இல்லை. விளக்குக்குறியை சிறிதாக்கிவிட்டு அவள் படுக்கை வந்து அவரது அருகில் அமர்ந்தாள். நீங்கள் மனமாகாதவர், பெண் வாசனையே படாதவர் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவரது இரவு கவுன் பத்தன்களை அழுத்தாள். மேத்யூஸின் நரம்புகள் முறுக்கேற உடலில் சூடு உண்டாக்கியது. அவளும் இரு கைகளும் அவரது தோளில் அமர்ந்தன. அவையும் நெருப்பாக கொதித்தன. ஏன் இவ்வளவு அவசரமும் ஆவேசமும்? மேத்யூஸ் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் மேத்யூஸ் மீது சாய்ந்தாள். அதன் பிறகு என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. மேத்யூஸ் தூங்கிவிட்டார். காலையில் வாட்ச்மேன் வந்து அழைத்த போது அவர் எழுந்தார். அவளது மனம் இன்னமும் அவர் உடலில் தங்கியிருந்தது. குளித்த பின்னும் வாசனை போகாதது அவருக்கே வியப்பை தந்தது. டீ குடித்து கொண்டிருந்த போது மேத்யூஸ் வாட்ச்மேனிடம் கேட்டார். இங்கே பக்கத்தில் யாராவது குடியிருக்காங்களா? யாரும் இல்லையே, ஏன் கேட்குறீங்க? ஒரு டீச்சர், ரோஸ்மேரி என்னமோ பேர். வாட்ச்மேன் அதை கவனிக்காமல் டீ கப்பை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். மேத்யூஸ் அதற்கு பிறகு பங்களாவை சுற்றி பார்க்க கிளம்பினார். பங்களாவின் பின்புறமாக போனபோது அங்கே ஒரு சுடுகாடு இருந்தது. அதில் பல கல்லறைகள். ஒவ்வொரு கல்லறையிலும் இருந்தவர்களின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தன. மேத்யூஸ் அதை பிடித்து கொண்டே வந்தார். அதில் ஒரு கல்லறையில் இருந்த பெயர் ரோஸ்மேரி ஜேக்கப். பிறந்தது 1915 ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இறந்தது 13ஆம் தேதி ஜூன் மாதம் 1940. மேத்யூஸின் மனதில் திடீரென ஒரு மின்னல். இதோட இந்த 2வது பாகம் முடியுது. 3வது பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.